வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஞாயிற்றுக்கிழமை மாலை காசா நகரில் நடந்த ஐடிஎஃப் தாக்குதலில் ஹமாஸ் ராணுவ பிரிவின் தளபதியும் ராணுவ பிரிவின் செய்தி தொடர்பாளருமான அபு ஒபைடா கொல்லப்பட்டதை இஸ்ரேலிய உள்ளக உளவுத்துறை ஷின்பெட் மற்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் உறுதிப்படுத்தின. இந்த உறுதிப்படுத்தல் வருவதற்கு முன்னதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் எக்ஸில் வெளியிட்ட ஒரு அறிவிப்பில் இதை உறுதிப்படுத்தி இருந்தார். காசாவில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை நீண்ட காலமாக முக்கியமாக குறிவைத்த நபர்களில் ஒருவராக அபு ஒபைடா இருந்தார். இருந்த போதிலும் அவரது நடமாட்டங்களை தெரிந்து கொள்வது ஷின்பெட் மற்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப்க்கு மிக கடினமாகவே இருந்து வந்தது. இறுதியில் அவர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் ஷின்பெட் மற்றும் அதன் தலைமையகத்திலிருந்து நடவடிக்கையை நிர்வகிப்பதில் முன்னிலை வகித்ததாகவும் ஐடிஎஃப் ஷின்பெட்டுடன் இணைந்து செயற்பட்டதாகவும் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. பல சந்தர்ப்பங்களில் ஐடிஎஃப் அதன் சொந்த உளவுத்துறைக்கு சேகரித்த உளவு தகவல்களை பயன்படுத்தி காசாவுக்குள் ஹமாஸ் தளபதிகளை கொண்டது. ஆனால் அபு ஒபைடாவை கண்டுபிடிப்பதற்கு சிறப்பு ஷின்பெட் பாணி நிபுணத்துவம் தேவை என்பதை தற்போது வெளியான அறிவிப்பு குறிக்கின்றது. அபு ஒபைடா இருந்த அடுக்குமாடி குடியிருப்பை ஐடிஎஃப் தாக்கியதாகவும் அவரையும் உள்ளே இருந்த அனைவரையும் கொன்றதாகவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. சவுதி அரேபியாவிலிருந்து இயக்கப்படும் ஊடகம் அல் அரேபியா வெளியிட்ட தகவலில் அபு ஒபைடாவின் குடும்பத்தினரும் ஹமாஸின் ராணுவ பிரிவான அல் கசாம் படைப்பிரிவு தலைவர்களும் அவரது மரணத்தை உறுதிப்படுத்தியதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. காசா நகரில் ஒரு மூத்த ஹமாஸ் புள்ளியை குறிவைத்து ஐடிஎஃப் தாக்குதல் நடத்தியதாக ஐடிஎஃப் மற்றும் ஷின்பெட் ஏற்கனவே சனிக்கிழமை ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டிருந்தன. ஆனால் கொல்லப்பட்ட நபரின் பெயரை முதலில் அறிவிக்கவில்லை. சில உறுதிப்படுத்தல்களுக்காக அவர்கள் காத்திருந்திருக்கலாம். தாக்குதலுக்கு முன்னர் துல்லியமான வெடிப்பொருட்களை பயன்படுத்துதல், விமான கண்காணிப்பு மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் ஐடிஎஃப் கூறியது. இஸ்ரேல் ஹமாஸின் தலைவர்கள் உட்பட பல முக்கிய தளபதிகளை கொன்றது. அப்படி இருக்கையில் அபு ஒபைடாவின் கொலைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? அதற்கு பல காரணங்கள் உள்ளன. போர் முழுவதும் 2023 அக்டோபர் 7 அதற்கு பின்னரும் ஹமாஸின் வெற்றிகளை வெளியிடுவதில் அபு ஒபைடா முன்னிலையில் இருந்ததாக ஐடிஎஃப் கூறியது. இஸ்ரேலுக்கு எதிரான ஹமாஸின் உளவியல் போரிலும் மேற்கு நாடுகளில் வசிக்கும் மக்களை இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஹமாஸ் மீது அனுதாபம் கொண்டவர்களாகவும் மாற்றுவதிலும் அபு ஒபைடா ஆதிக்கம் செலுத்தும் சக்தியாக கருதப்பட்டார். சமீப கால மாதங்களில் காசாவில் இஸ்ரேல் வேண்டுமென்றே பட்டினி சூழ்நிலையை ஏற்படுத்தி வருவதாக மேற்கத்திய நாடுகளை நம்ப வைக்க ஹமாஸ் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றது என்று குறிப்பிட்ட ஐடிஎஃப் அதிகாரிகள் அந்த தோற்றம் அபு ஒபைடாவால் ஏற்படுத்தப்பட்டது என்று குறிப்பிட்டார்கள். ஐடிஎஃப் அதிகாரிகள் மேலும் தெரிவித்த போது உண்மை என்னவென்றால் இஸ்ரேல் உணவு பாதுகாப்பு சமன்பாட்டை ஒரு இறுக்கமான கயிற்றில் வைத்திருந்தது. இது ஹமாஸின் உணவு கட்டுப்பாட்டில் இருந்து பாலஸ்தீனியர்களை பிரிக்க முயற்சிக்கும் பொருட்டு போதுமான உணவு மற்றும் இருப்பதற்கும் போதுமான அளவு இல்லாததற்கும் இடையில் ஆபத்தான முறையில் நெருக்கமாக கொண்டு சென்றது ஐடிஎஃப். ஆனால் இன்று வரை கடந்த மாதம் உணவு பாதுகாப்பின்மை மிக மோசமாக இருந்த போதிலும் காசாவில் இன்னமும் வெகுஜன பட்டினி இல்லை என்கின்றார்கள் ஐடிஎஃப் அதிகாரிகள். ஹமாஸ் ராணுவ பிரிவின் சார்பில் அபு ஒபைடாவின் கடைசி அறிவிப்பு உள்நாட்டில் நேரம் வெள்ளிக்கிழமை மாலை வெளியானது. அதில் அவர் இஸ்ரேலிய ராணுவம் ஹமாஸுடன் போர் புரிந்து கொண்டிருக்கும் அதே இடங்களில் தான் இஸ்ரேலிய பணைய கைதிகள் வைக்கப்பட்டுள்ளார்கள். இது ஹமாஸுக்கு ஏற்படும் அதே ஆபத்தான சூழ்நிலை இஸ்ரேலிய பணைய கைதிகளுக்கும் உள்ளது என்று வெள்ளிக்கிழமை அபு ஒபைடா அறிவித்தார். இந்த மனோதத்துவ போர் இஸ்ரேல் பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டங்களை ஏற்படுத்தியது. அந்த அறிவிப்புக்கு பின் அபு ஒபைடாவிடமிருந்து எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. அவர் கொல்லப்பட்டார் என்ற அறிவிப்பு தான் வெளியானது. அபு ஒபைடா ஐடிஎஃப் மற்றும் ஷின்பெட்டால் கொல்லப்பட்ட பின்னர் இஸ்ரேலிய படுகொலை பட்டியலில் தற்போது ஒரு பெயர் முதலிடத்தில் உள்ளது. அந்த பெயர் அக்டோபர் 7 இஸ்ரேல் படுகொலையை திட்டமிடவும் வழிநடத்தவும் உதவிய காசா நகர படைப்பிரிவின் தளபதி இஸ் அல்தின் அல் ஹதாத். ஐடிஎஃப் மற்றும் ஷின்பெட்டின் கூற்றுப்படி இஸ் அல்தின் அல் ஹதாத் ஏற்கனவே இஸ்ரேலின் இலக்கு பட்டியலில் இருந்தார். பட்டியலில் அவருக்கு மேலே இருந்தவர்கள் தொடர்ந்து கொல்லப்பட இஸ் அல்தின் அல் ஹதாத் பட்டியலில் மேலே போய் கொண்டிருந்தார். ஞாயிற்றுக்கிழமை நிலவரத்தில் ஐடிஎஃபின் கொலை பட்டியலில் அவருக்கு மேலே இருந்த ஒரே பெயர் அபு ஒபைடா தான். இப்போது அவரும் ஒரே அடியாக மேலே போய்விட்டதில் காசா நகர படைப்பிரிவின் தளபதி இஸ் அல்தின் அல் ஹதாத் மற்றும் ஒரு படி மேலேறி ஐடிஎஃபின் கொலை பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளார். அவருடைய பெயருடன் வெளிநாடுகளில் உள்ள பல மூத்த ஹமாஸ் அதிகாரிகளும் உள்ளனர். அவர்கள் பாதுகாப்பு அதிகாரிகளால் சாத்தியமான இலக்குகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஆனால் அவர்களின் படுகொலை நடவடிக்கைகள் மொசாட்டின் அதிகார வரம்புக்கு உட்பட்டவை. மேலும் அவர்களை கொல்வதா இல்லையா என்ற முடிவை எடுப்பது இஸ்ரேலிய அரசின் தலைமையின் பொறுப்பாகும். அபு ஒபைடா ஒரு முதன்மை இலக்காக இருந்தார். ஏனெனில் அவர் ஏற்படுத்தக்கூடிய ராணுவ சேதம் மட்டுமல்ல, அவர் இஸ்ரேலுக்கு ஏற்படுத்திய அரசியல் சேதமும் கூட. எல்லாவற்றுக்கும் மேலாக அவரது மரணம் பொது விழிப்புணர்வின் அடிப்படையில் ஒரு வெற்றி என்கின்றது ஐடிஎஃப். அபு ஒபைடா முன்னாள் ஹமாஸ் தலைவர்கள் மொஹாமட் சின்வார் மற்றும் யாக்யா சின்வார் ஆகியோரின் உள்வட்டத்திற்கும் ஹமாஸின் ராணுவ பிரிவை வழிநடத்திய மொஹாமட் தீஃபுக்கும் மிக நெருக்கமான ஒரு மைய நபராக இருந்தார். அதே நேரத்தில் அபு ஒபைடா கள தளபதிகளுடன் உறவுகளை பேணி வந்தார் மற்றும்
ஹமாஸின் வெளிநாட்டு உறவுகளில் ஒரு மைய நபராக இருந்தார். காசாவில் அவர் ஹமாஸின் முகமாக கருதப்பட்டார். மேலும் அவரிடமிருந்து வரும் எந்த ஒரு அறிக்கையும் கேள்வி இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஷின்பெட் மற்றும் ராணுவ உளவுத்துறை இயக்குநரகம் அபு ஒபைடாவை கண்டுபிடிக்க கடுமையாக உழைத்ததாகவும் IDF கூறியது. அவரை துல்லியமாக குறிவைத்துக் கொண்ட நடவடிக்கை ஷின்பெட் வழங்கிய துல்லியமான உளவு தகவல் மூலம் சாத்தியமானது. ஷின்பெட் அமைப்பின் தற்காலிக தலைவர் டேவிட் ஜினி மத்திய இஸ்ரேலில் உள்ள ஷின்பெட் செயற்பாட்டு மையத்திலிருந்து இந்த நடவடிக்கையை வழிநடத்தினார். மேலும் ஒரு சிறப்பு செயற்பாட்டு அறையை இதற்காக ஒதுக்கினார். அபு ஒபைடா இருந்த கட்டடத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் துல்லியமானது. கட்டடத்திற்குள் இருந்து எவரும் அப்படி ஒரு தாக்குதலில் இருந்து தப்பித்திருக்கவே மாட்டார்கள். அப்படியான தாக்குதல் அது என்று பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கூறினார். காசா தாக்குதலில் அபு ஒபைடா கொல்லப்பட்டதாக IDF உறுதிப்படுத்திய பின்னர் IDF தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் எல் ஜமீர் வெளிநாட்டில் உள்ள ஹமாஸ் தலைவர்களையும் நாங்கள் விரைவில் அடைவோம் என்று தெரிவித்தார். இஸ்ரேல் அவர்களை குறிவைப்பதாக அறிவித்த போதிலும் டெஹ்ரான், டமாஸ்கஸ் மற்றும் பெய்ரூட் போன்ற வெளிநாட்டு நகரங்களில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்து செயல்பட முடிந்த ஹமாஸ் தலைவர்களை பற்றிய எச்சரிக்கையை ஜமீர் வெளியிட்டுள்ளார். ஹமாஸ் தலைவர்கள் தங்கள் தனிப்பட்ட உயிர் வாழ்வை பற்றி தொடர்ந்து கவலைப்படுவதற்கு பதிலாக ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் 5 நட்சத்திர ஹோட்டல்களில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான பேச்சுவார்த்தைகள் மற்றும் பிரச்சாரங்களை நிர்வகித்து வருகின்றனர் என்று ஒரு மூத்த அதிகாரி குறிப்பிட்டார். வெளிநாடுகளில் ஹமாஸ் தலைவர்களை பின்தொடர்வதில் மொசாட்டின் தற்போதைய பங்கில் அவர் விரக்தி அடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். IDF-இன் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் எல் ஜமீர் மேலும் கூறிய போது எல்லா போர் முனைகளிலும் எல்லா நேரங்களிலும் முன்முயற்சி மற்றும் செயற்பாட்டு மேன்மையுடன் நாங்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்துகிறோம் என்று தெரிவித்திருந்தார். விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் இஸ்ரேலிலும் வெளிநாட்டிலும் ஹமாஸ் தலைமையை பின்தொடர்வது ஒரு முக்கியமான முன்னுரிமையாக உள்ளது என்றார். புதிய புள்ளி ஆண்டு தொடக்கத்தில் வடக்கு இஸ்ரேலில் வசிப்பவர்களுக்கு ஜமீர் ஒரு உறுதிமொழி செய்தியினை தெரிவித்தார். போர் தொடங்கியதிலிருந்து எங்கள் படைகளின் நடவடிக்கைகள் மற்றும் சாதனைகள் இப்போதும் தொடர்கின்றன. வடக்கு இஸ்ரேலில் உள்ள குழந்தைகளை பள்ளிக்கு திருப்போது சாத்தியமாக உள்ளது. வடக்கு கட்டளை தளம் தொடர்ந்து வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களை குறிவைத்து அளித்து வருகிறது என்று அவர் கூறினார். ரிசர்வ் துருப்புகள் வரும் நாட்களில் போர்க்களத்திற்கு திரும்ப தயாராகும் போது காசாவில் ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலின் போர் தொடர்கிறது என்றும் ஜமீர் மேலும் தெரிவித்தார். எமது பணி இன்னமும் முடிவடையவில்லை என்றும் அவர் முடித்தார். இஸ்ரேலின் பாதுகாப்பிற்காக மீண்டும் மீண்டும் முன்னேற எமது படைகள் தயாராக இருப்பதே எங்கள் சாதனைகளுக்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார்.